ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்தே பாரத் இந்த வார்த்தையை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்தே பாரத் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்தியாவில் ரீசெண்டாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1-2 இயர்ஸ் ஆகுது இந்த ட்ரெயின் லான்ச் பண்ணி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 82 ட்ராக்கில் இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது பிளேஸில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 82 ட்ரெயின்ஸ் இந்தியா முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட ஒரு நார்மல் டிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு 2 நகரத்தையும் ஒரு நார்மல் டயத்தோட கம்மியாக, அதாவது நார்மலாக ஒரு 500 கிலோமீட்டர் ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 12 ஹவர் போகுது அப்படின்னா இது ஒரு 8 ஹவர் 7 ஹவரில் போகும். இந்த ட்ரெயினை பற்றி இன்றைக்கி ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயின் நிறைய லாபம் ரயில்வேக்கு கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால இவங்க வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2018 இந்த திட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான செயல்முறைகள் வேகமாக போய்கிட்டு இருக்கு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அகமதாபாத் டு மும்பை, இந்த 2 பிளேஸையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் வரும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. இதுதான் நடக்கும். இப்போ என்ன இது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, வந்தே பாரத் புல்லட் ட்ரெயினை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 400லேருந்து ஒரு 500 crores ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரயில்வே இதில் கேட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான வழித்தடங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகிறத தான் விரும்புவாங்களே தவிர மெதுவாக போகிறத விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களும் அதைத்தான் விரும்புவீங்க. அதனாலேயே வந்தே பாரத் புல்லட் ட்ரெயின் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தே பாரத் ட்ரெயினுக்கு அப்புறம் வந்தே பாரத் மெட்ரோ ட்ரெயின் அதை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சோதனை ஓட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா மும்பையில் இல்லை, அதுக்கான சோதனை ஓட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்தே பாரத் மெட்ரோ ட்ரெயின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர், இது ஒரு 500 கிலோமீட்டருங்கிறவங்கள அது 200 கிலோமீட்டருக்கு இடையில இருக்கிற 2 சிட்டியை இணைக்கிற மாதிரி அந்த ட்ரெயினை விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்பவுமே சில நாடுகள் நம்ம மேலே வெறுப்பு உணர்வு அதிகமாக இருக்கும். ஏன்னா பொறாமை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பக்கத்தில் இருக்கிற 2 நாடுகள். அதை நான் சொல்ல விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி உங்கள் எல்லாருக்குமே சில தகவல்கள் தெரியணும். ஏன்னா அது இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரெயின். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் போங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.